வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 26க்கு 45ங்க, 1200 சதுரடி, ஒரு 5.5 சென்ட்டுங்க. இது வந்து வட மேற்கு கார்னரு, 2 பக்கம். இதில் வந்து 33 அடி ரோடு, 2 பக்கம் பார்த்திங்கன்னா 33 அடி ரோடுன்றப்ப இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். காரை முன்னாடி நிப்பாட்டிக்கலாம், வீட்டு உள்ளேயும் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த மாதிரி வருதுங்க. ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி வீடுகள், தண்ணி நல்லாயிருக்கு, ஈல்டு குறையாத ஈல்டு, வாட்ரு ஈல்டு. சரிங்களா? வீடு பாருங்கள், வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. எலிவேஷன் பாருங்கள். இந்த மாதிரி வருதுங்க. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம். 76 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? இது ஒரு 200 சதுரடி வரக்கூடிய கார் பார்க்கிங் ஏரியா, நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் 4க்கு 2 டைல் ஏற்றிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? பார்த்தீங்களா? இது 4க்கு 2 இல்லை, அதை விட பெரிய டைலுங்க. 5.5க்கு 2 நினைக்கிறேன். இந்த டைலு மேலே வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க. சேஃப்டி கேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே கிரானைட்டில் படிக்கட்டுகள் அனைத்தும் அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. அந்த டோர் இது பார்த்திங்களா, சின்ன கபோர்டு இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது வீடு, நல்ல பெரிய வீடுங்க. 5.5 சென்ட் இந்த வீடு. கிட்டத்தட்ட ஒரு 1200 சதுரடி மட்டும் உள்கட்டமைப்பு. சேஃப்டி கேட்டை திறந்துட்டோம்னா உள்ளே வந்து தேக்கு மர டோரு அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லாயிருக்கா? பாருங்கள், இந்த மாதிரி வருது. அதில் லென்ஸ் எல்லாம் பொருத்தியிருக்காங்க. உள்ளேருந்தே பார்த்துக்கலாம், வெளியில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 300 சதுரடி வரக்கூடிய பெரிய ஹாலுங்க. 300 சதுரடி வரக்கூடிய பெரிய ஹாலு. பால் சீலிங்லாம் இன்னும் கலரிங் பண்ணி முடிக்கலை. இருந்தாலும் வந்து நீங்கள் நேரில் பாருங்கள், வீட்டை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸை வந்து உள்ள அந்த பால் சீலிங்கில் எல்லாத்துலேயுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வருது. பூஜா ரூம் கபோர்டு, டிவி கபோர்டு எல்லாம் நேர்த்தியாக அழகாக இருக்குது. நல்ல ஸ்பேசியஸ் ரூமு, ஸ்பேசியஸ் ஹாலு, நல்ல காற்றோட்டம் இருக்குது. எல்லா பக்கம் ஜன்னல்கள் பாருங்கள். இந்த மாதிரி வருது. ஒரு 300 சதுரடிக்கு குறையாத ஸ்பேசியஸான ஹாலு. ஒரு 150 சதுரடி குறையாத, ஒரு 120 சதுரடி இருக்கும். 120 சதுரடி குறையாத கிச்சனு. கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் இதில் வேலைகள் இருக்குது பாருங்கள். மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு எல்லாம் நல்லாயிருக்கு. மாடுலர் கிச்சன். இதில் வந்து மாடுலர் சின்ன வச்சு மேலே அந்த ஹோலில் பைப்பை கொண்டு போயிடலாம். பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா வெளிச்சமாக? இது வந்து ஒரு 180 சதுரடிங்க. 180 சதுரடிக்கு குறையாத பெட்ரூம் பாருங்கள். மேலே எல்லாமே பாருங்களேன். அந்த லாஃப்ட் கபோர்டு, இந்த பீரோ கபோர்டெல்லாம் வந்து தனியாக ப்ரைவேட்டாகவே வந்து வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா அதுலேயே பிராண்டடாக பார்த்து வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது. கிளாஸ் தெரியுதுங்களா? நம்ம வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நேர்த்தியாக அழகாக இருக்குங்க. தெரியுதா? இந்த மாதிரி வருது. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனி, அதை தனியாகவே வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்டூலு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூலு, இது இன்னும் ஓப்பன் பண்ணல, பிரிக்கலை, அப்படியே இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்துடுது. டைல் எல்லாமே 4க்கு 2 டைலு, பெரிய டைலை மேலே வரைக்கும் ஏற்றிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. ரெண்டு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. இது 120 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது. அது அந்த பீரோ கபோர்டுங்க. எல்லா வீட்லேயும் வழக்கமாக வந்து கபோர்டு செய்வாங்க இதை ஒட்டினாப்புல. ஆனால் இவங்க வந்து மூவபிள், நல்லா நகர்த்திக்கலாம். எந்த டைரக்ஷன் வேணால் நம்ம நினச்சா நகர்த்திக்கலாம். அந்த கபோர்டு, அந்த இதை பீரோ கபோர்டை எங்கிட்டு வேணும் நமக்கு தேவைக்கு தகுந்தால் போல் நகர்த்தி வச்சுக்கலாம். அதுக்காக பிராண்டட் ஐட்டமாகவே வாங்கிட்டாங்க. மேலே லாஃப்ட் கபோர்டு நல்லா இருக்குது. ஏரியாவும் பார்க்குறதுக்கு நல்லா சீனரிஸ், நல்ல க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருதுங்க. அருமையான ஏரியாவாக இருக்குது.
இதில் பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டு நல்லா டிசைன்லாம் டைலோட டிசைன் நல்லா இருக்குது. மேலே வாட்டர் ஹீட்டருக்கு வந்து மேலே வந்து பவர் லைன் கொடுத்துருக்காங்க, ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது போட்டுக்கலாம், வாட்டர் ஹீட்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வருது. 120 சதுரடி அந்த பெட்ரூமு பாருங்கள். இப்போ மாடிக்கு போய் பார்த்துருவோம். ஆமாங்க, அந்த இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இந்த கார் பார்க்கிங்கில் ஜென்ரல் டாய்லெட்டு கொடுத்துருக்குறாங்க, தெரியுதுங்களா? இந்தியன் டாய்லெட் வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வாஷிங் மிஷினுக்கான லைனு. இதில் போரு. இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 300 அடி போட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இறக்கவே முடியாது, அந்தளவுக்கு வாட்டர் ஈல்டு அதிகமாக இருக்கும். இங்கே வந்து 30 அடியில் தண்ணிங்க, இதில் 30 அடியில் தண்ணி வந்துடும். ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், கிரானைட்டில் அழகாக இருக்குது. கிரானைட்டும் டைலும் மிங்கிள் பண்ணி போட்டிருக்காங்க. மாடியை பாருங்கள், ஸ்பேசியஸான பெரிய மாடி. ஒரு 750 லிட்டரு கபபிள் டேங்க்கு, நல்லா இருக்குது வீடு. மேலே வரைக்கும் போஸ்ட் ஏற்றிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த இருக்குது பாருங்கள், பில்லரு மேலே வரைக்கும் வந்திருக்கு. எல்லா பில்லரும் தெரியுது. அது எதுவும் நிற்கலாம், கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பெரிய மாடி, சுற்றில் பூரா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது வீடு, தெரியுதுங்களா? பாருங்கள். மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிக்கும். இந்த எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன் பூராமே எஸ்எஸ் ஒர்க்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த வருது பாருங்கள், இப்படி வருது பாருங்கள். இந்த வீடையும் வந்து நேரில் வந்து பாருங்கள், விலையெல்லாம் பேசிக்கலாம், நெகோசியபிள். நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.